மதவாதிகள் யார் அப்படிங்கிறத சொல்லணும். பாஜக மதவாத இயக்கம்னு சொன்னால் திமுகவோட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கத்தை பற்றி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்கணும். நம்ம முஸ்லீம் லீக் அப்படின்னே ஒரு கட்சி வச்சிருக்கு. அது பாஜக ஹிந்துத்வா அப்படின்னு அப்படி பேர் வைக்கல, ஆர்எஸ்எஸும் அப்படி பேர் வைக்கல. ஸோ இந்து அப்படிங்கிற பேர் ஆர்எஸ்எஸ் வைக்கல, பிஜேபி வைக்கல. ஆனால் இஸ்லாமிய அமைப்புகளாகவே தங்களை அறிவித்து கொண்டு முஸ்லீம் மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக் அப்படின்னே பேர் வச்சிருக்கவங்களும் என்ன சொல்லுவாங்க, அது அந்த ஒரு நோக்கம் சரியில்லை, அந்த விமர்சனங்கள் சரியில்லை. இந்த இடத்துலையுமே திடீர்னு வர்றதுக்கான காரணம் என்ன? இவர்கள் அங்கு விளக்கேற்றிருந்தாங்கன்னு இந்த பிரச்சனையே கிடையாது, அனுமதிச்சிருந்தாங்கன்னு பிரச்சனையே கிடையாது, அதை உடனே அப்பீல் பண்ணியிருந்தா கூட பிரச்சனை கிடையாது. அப்போ 1ஆம் தேதி கொடுத்த தீர்ப்பை அமல்படுத்தவில்லை, அதை உடனடியாக எதிர்க்கவில்லை, இவர்களும் செய்யவில்லை, செய்வதற்கான அனுமதியும் கொடுக்கவில்லை, எல்லா பக்கமும் லாக் பண்ணிட்டாங்கன்னு நீதிமன்றம் தான் போவாங்க, வேற என்ன வழி இருக்கு? சரி, ஒரு நீதிபதி அமர்வு தவறு செஞ்சிருச்சு, அது உள்நோக்கம் இருக்குது, அது அப்பீலுக்கு இவங்க தானே போனாங்க, அப்போ அங்கேயும் ஏற்கப்படலையே, அப்போ உச்ச நீதிமன்றம் போகிறது ஒன்று தானே வழியாக இருக்குது. நான் அறிந்த வகையில், என்னுடைய சட்ட அறிவுக்கு எட்டிய வகையில் உச்ச நீதிமன்றம் போனாலும் இது ஈடுபடாது. ஏன்னா ஒரு நீதிபதி 2 நீதிபதி அமர்வு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குது, ரொம்ப டைமாக பார்த்து நிதானமாக எந்த விஷயமான உணர்ச்சிப்படாமல் சொல்லியிருக்காங்க. அதனால் உச்ச நீதிமன்றத்தில் அதுதான் போய் பண்ண போகிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஏன் தமிழ்நாடு அரசு இவ்வளோ பதட்டப்படுகிறது, யாருடைய அட்வைஸில் இப்படி பண்ணுறாங்கன்னு புரியல. கரூர் ஸ்டாம்ப் எடுத்து அது சிபிஐ விசாரிக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சண்டை போடுறாங்க. 6 மாதத்தில் அவங்க அறிக்கை கொடுப்பாங்களான்னு சீக்கிரம் கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்கணும். இல்லை நாங்கள் 6 மாதத்தில் விசாரிச்சு அறிக்கை கொடுக்கணும். தமிழ்நாடு காவல்துறை 6 மாதத்தில் அறிக்கை கொடுக்க ரெடியாக இருக்குது, நாங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண ரெடியாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு சிபிஐ ரெடியாக இருக்கான்னு கேட்டுக்கணும். அண்ணா நகர் கோயம்பேடு அண்ணா நகர் மாணவி பாலியல் வன்புணர்ச்சி வழக்கில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது, அது சிபிஐ விசாரிக்கக்கூடாது. ஏன் இப்படி பதறாங்கன்னு தெரியலையே. இதுலேயுமே சீக்கிரம் விசாரிங்க, வாங்க பார்ப்போம் சொல்லி போகலாம்ல. அப்போ விசாரணைக்கு ஆதரவாக போயிட்டு எங்கள் பக்கம் தப்பு இல்லைங்கும் போது நாங்கள் செய்கிறோம் சொல்லி போகிறா விட்டுட்டு இவர்கள் ஏன் இப்படி மாற்றி யோசிக்கிறாங்க? ரொம்ப அந்த அட்வைஸ் எப்படி இருக்குதுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதனால் அவர்களுக்கு பின்னடைவு தான் ஏற்படுது. ஒரு நீதியரசர் சொன்ன போது அவருக்கு உள்நோக்கம் கற்பிச்சிட்டாங்க, இப்போ 2 நீதிபதிகள் சொல்லிட்ட போது இப்படி உள்நோக்கம் கற்பிப்பாங்க. மதவாதிகள் காலுன்ற பார்க்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு ராம ரவிக்குமார் அவர்கள் போட்ட பெட்டிஷன் சரி, அதில் எந்த தப்பும் இல்லை, அதற்காக நீதிபதி போட்ட உத்தரவில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ஒரு நீதிபதி 2 நீதிபதி 3 பேர் சொன்ன பிறகு மதவாதிகள் என்று அமைச்சர் ரகுபதி யாரை குறிப்பிடாருன்னு கேள்வி வருது. நான் ஏற்கனவே சொன்னது போல பாஜக இதில் என்ட்ரியே கிடையாது. பாஜக லேட் என்ட்ரி, கடைசியில் உள்ள வருது. அதுவும் நைனா நாயந்திரன் அவர்கள் மாநிலத்தில் எதுக்கு வர்றாரு? எப்போ நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துங்கன்னு சொல்ல வர்றார். அவர் இந்த கோரிக்கையை வைக்கல, அவர் இதற்காக போராடல, அவருக்கு முன்னாடி வரல, அவங்க அப்படியே நிற்கிறாங்க. அப்போ மதவாதிகள் யாரை சொல்கிறார்? இந்த கேள்வி வரல. அப்போ இது சிக்கந்தர் மலைன்னு நீங்கள் 4 பேர் சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னீங்களே, அப்போ நான் ஏற்கனவே அவர்கள் சொல்லி கருத்து கொள்ள வேண்டிய நம்ம சொல்லுவோம், நவாஸ்கனி அவர்கள் வேற கருத்து சொல்லியிருக்காரு பார்க்குறோம். அப்போ மதவாதிகள் யாரை குறிப்பிடாருன்னு ஒரு முக்கியமான கேள்வி. பாஜகவையோ ஆர்எஸ்எஸ்ஐயோ மற்ற இயக்கங்களையோ திரு ராம ரவிக்குமார் அவர்களையே அவர் தேர்தலை நின்று வச்சு பண்ணிடுறாருன்னு சொல்லி சொல்கிறாங்களே, இது ஒரு அரசியல் ரீதியான கருத்தை தவிர வேற ஒரு ஆழமான ஒரு சாரம் உள்ள ஒரு கருத்தை நம்ம பார்க்க முடியாது.